காலம் கடந்தது. இப்போது கணேஷுக்கு வயது 18 இருக்கும். அவன் எப்பவும் போல் பள்ளிக்கு அன்று சென்றான். நேரம் கடந்தது. மணி இப்போது 3:30 இருக்கும். அவனுடன் இருக்கும் அவன் நண்பர்கள் அனைவரும் பிளே கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது கணேஷ் மட்டும் கிரவுண்டில் இருந்த ஒரு ஓய்வு திணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இதை அவன் நண்பன் ஒருவன் கவனித்தான். பிறகு அவன் கணேஷ் அருகில் சென்றான். பின் கணேஷ் முகம் சோகத்தில் இருப்பதை அவன் பார்த்தான். பின் கணேஷ் அருகில் சென்று அமர்ந்தான். அவன் பெயர் மேகன். இவன் கணேஷின் நெருங்கிய நண்பன். மேகன் பேசத் தொடங்கினான். வா நண்பா, விளையாடலாம். என்னாச்சுடா நண்பா, ஏன் சோகமாக இருக்க என்று மேகன் கணேஷிடம் கேட்க, அதற்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையடா நண்பா என்று கணேஷ் சொல்ல, நண்பா, உன்னை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, சொல்லு என்னாச்சு என்று மேகன் கேட்க, அதற்கு இது வரைக்கும் என் வாழ்வில் நடந்த முடிந்த நினைவுகளை என்னால் மறக்க முடியலடா நண்பா. நான் நேசித்தவங்கெல்லாம் என்னை விட்டு போகணும்னு இருக்கு போல். ஆனால் நம்ம நினைப்போம் நினைவுகள் ரொம்ப அழகானதுன்னு. பட் அது உண்மை இல்லை. சில ஞாபகங்கள், சில நினைவுகள் மட்டும் நம்ம லைஃப்பில் தீராத ஆறாத வழிகளை தான் ஒரு கட்டத்தில் நம்மக்கிட்ட விட்டுட்டு போகும் என கணேஷ் சோகத்துடன் இதையெல்லாம் சொல்ல, அதற்கு கவலைப்படாதடா நண்பா, கடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணாத. லைஃப் இஸ் அன்ஃபேர்டா நண்பா, குறிப்பாக நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு. சரி, அப்படி உன் வாழ்க்கையில் நடந்தது என்னடா நண்பா என்று மேகன் கேட்க, அதற்கு கணேஷ் தன் கதையை சொல்ல தொடங்கினான். அன்றைக்கு முதல் நாள் நான் பள்ளிக்கு சென்றேன். நான் கிளாஸ் ரூமில் சென்று அமர்ந்தேன். கிளாஸ் டீச்சர் பாடத்தை தொடங்குவதற்கு முன் எல்லோரையும் செல்ஃப் இன்ட்ரோ செய்து கொள்ளும்படி கூறினார். ஒருவராக தன்னை அறிமுகம் செய்தனர். அப்போது ஒரு அழகான மெல்லிய குரல். அப்போது தான் நான் அவளை முதலில் பார்த்தேன். அப்போது நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அவள் பெயர் யாழினி. இன்வெஸ்டர் தொடரும்.